கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய தாய் 4 வயது சிறுமி கிடந்த கோலத்தை கண்டு அதிர்ச்சி. சிறுமியின் உடலில் காயங்கள் இருந்ததை கண்டு சந்தேகமடைந்த மருத்துவர்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டதாக தகவல். 4 வயது சிறுமியை கொலை செய்த கொடூரன் யார்? நடந்தது என்ன? ஜனவரி 20ஆம் தேதி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க 32 வயசு பெண். அப்போ வீட்டுக்குள்ள அவங்களோட 4 வயசு மகள் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்காங்க. இத பார்த்து பதறிப்போன அந்த பெண் சிறுமிய வீட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை அளித்த டாக்டர் சிறுமி உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி சிறுமியோட உடல்ல காயங்கள் இருந்ததையும் நோட் பண்ண டாக்டர் சிறுமியோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. உடல் ஃபுல்லா நகக்கீரல்களும் வயிற்று பகுதியில அதிக காயங்கள் இருந்ததாகவும் பதிவாகி இருந்துச்சு. இதை கேட்டு கதறி அழுத சிறுமியோட தாய், அவனை நம்பி என் மகளை விட்டுட்டு வந்தேன், படுபாவி இப்படி பண்ணிட்டானேன்னு அழுதபடியே இசக்கிராஜுங்கிற இளைஞன் மேல புகார் அளிச்சிருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கி விசாரணையில இறங்கின போலீஸ் இசக்கிராஜாவின் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் எங்க பதுங்கி இருக்கான்னு செக் பண்ணி இருக்காங்க. அதுல செல்போன் சிக்னல் ஆரோக்கியபுரம் பகுதியில காட்டியிருக்கு. உடனே சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த இசக்கிராஜாவை கையும் களவுமா பிடிச்சு அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த 32 வயசு பொண்ணுக்கு 4 வயசுல பெண் குழந்தை இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட கணவர் உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் அதே கிராமத்தை சேர்ந்த மற்றொரு நபரை அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணமான நாட்கள்ல இருந்தே இந்த தம்பதிக்குள்ள சண்டையும் சச்சரவுமா இருந்திருக்கு. இதனால அவரை விட்டு பிரிஞ்ச 32 வயசு பெண் தனது மகளோட குலசேகரம் பட்டினத்துல உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்காங்க. அந்த நேரத்துல இசக்கிராஜாங்கிற நபரோட அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சு தகாத உறவுல இருந்திருக்காங்க. இவங்களோட வீட்டுக்கு இசக்கிராஜா அடிக்கடி வர்றதும் போறதுமா இருந்திருக்கா. இதை நோட் பண்ண அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, யார் இந்த இளைஞன், அடிக்கடி ஏன் உங்க வீட்டுக்கு வர்றாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண், இசக்கிராஜா என்னோட சொந்தக்காரன்னு சொல்லி மழுப்பி இருக்காங்க. இதுக்கிடையில போகி பண்டிகை அன்னைக்கு அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்த இசக்கிராஜா அங்கேயே தங்கியும் இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு காலையில 9 மணி அளவுல அந்த சிறுமியும் இசக்கிராஜாவும் தனியா இருந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தாய் பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அப்ப திடீர்னு புத்தி மாறின இசக்கிராஜா 4 வயசு சிறுமி கிட்ட தப்பா நடந்திருக்கா. சிறுமி தன்னை விட்டுவிடும்படி இசக்கிராஜா கிட்ட கெஞ்சி இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட மனமிறங்காத அந்த கொட்டூரன் இசக்கிராஜா சிறுமியோட வாயை பொத்தி சிறுமிய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொட்டூரமா கொண்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு போன் பண்ண இசக்கிராஜா, எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் குழந்தைய வீட்டுல தனியா விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த இசக்கிராஜாவை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.